35 கிடைக்கும், 40 கிடைக்கும், 27ஓட வந்து நிறுத்திட்டோமே அப்படின்ட்டு அவருக்கு கிடைச்ச ஆளுமையாங்கிறாங்க. ஒரு புண்ணாக்கும் கிடையாது. எடப்பாடிக்கு ஒரு ஆளுமையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு அவர் மிக பலவீனப்பட்டு விட்டார் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த பலவீனப்பட்ட நிலையில் பாஜக ஒரு நல்ல அருமையான ஒரு யுக்தியை கடைபிடிச்சிருக்கிறாங்க. 27 நீ வந்து பப்ளிக் கன்சம்ஷன், மக்களுடைய திருப்திக்காக 27ன்னு சொல்லிக்கோ, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாரும் என்கிட்ட தான் சீட்டு வாங்கிட்டு போகணும்ட்டு இந்த தடவை எடப்பாடிகிட்ட யாருமே போகலை பார்த்துடுங்க. ஒரு ரெண்டாந்தர ஒரு தலைவனாக ஒரு கட்சியை ஒரு கூட்டணியை நடத்துவதற்கு ஒரு தெம்பில்லாத ஒரு தலைவராக அவர் மாறிவிட்டாருங்கிறது தான் நமக்கு வந்து மிகப்பெரிய அளவிற்கு வந்து ஒரு வருத்தமாக இருக்குது. 178 சீட்டு அதிமுக இருக்கா? அது இருக்குது, அது வேற. இந்த 26, 27 சீட்டில் ஒரு சீட்டு கூட இருக்கக்கூடாது என்கின்ற வகையில் இங்கு உள்ள ஜனநாயக சக்திகள், இடதுசாரி சக்திகள் எல்லாம் தங்களுடைய குவி மையத்தை நோக்கி, அந்த பாஜகவை நோக்கி நாம் வந்து செலுத்தணுங்கிறதா முக்கியமான செய்தி. வணக்கம். ஆபரேஷன் பிஜேபி 0 இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு 0 சீட்டுகள் வர வேண்டும் என்கிற ஒரு முயற்சி. இன்னொரு பக்கம் பிஜேபி இந்த முறை 2 டிஜிட்டில் தமிழ்நாட்டில் வந்துவிட வேண்டும் என்கிற இன்னொரு முயற்சி. இந்த 2 முயற்சிகளையுமே இந்த பதிவில் நீங்க மிக ஆழமாக பார்க்க போறீர்கள். பிஜேபிக்கு 0 கிடைக்குமா, 0 கிடைக்குமா, அல்ல பிஜேபி இந்த முறை டபுள் டிஜிட்டில் வந்து விடுவார்களா? இதற்காக 2 சாணக்கியர்களை தமிழ்நாட்டில் இறக்கிவிட்டிருக்கிறார்கள். ஒரு சாணக்கியர் பியூஷ் கோயல், இன்சார்ஜ் ஃபார் தமிழ்நாடு எலெக்ஷன். அதற்கு மேல இருக்கக்கூடிய சாணக்கியர் அமித்ஷா. இப்போ தொடக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எங்களுக்கு குறைஞ்சபட்சம் 40 இருந்து 60 சீட்டுகள் வேணும் என்று ஒரு கோரிக்கை எடுத்து வைத்தது பிஜேபி. ஏடிஎம்கே அப்படியெல்லாம் சரிப்பட்டு வராது, நாங்கள் உங்களுக்கு 40-50 சீட்டெல்லாம் கொடுக்க முடியாது, அப்போ மற்றவர்களுக்கு எப்படி கொடுப்போம்? ஓகே, இந்த இடத்துல இன்னொரு யுத்தியை பயன்படுத்தியிருக்கிறார்கள். என்ன அந்த யுத்தி? இப்போ பிஜேபி குறைஞ்சபட்சம் 56 சீட்டுகள் நிற்க போகிறது. எப்படின்னு நீங்க பாருங்க. 27 தொகுதிகள் பிஜேபிக்கு ஒதுக்கி இருக்கிறது. 178 சீட்டுகள் ஏடிஎம்கேவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இப்போ பிஜேபி வெறும் 27 என்று மட்டும் நினைக்காதீர்கள். இதற்கு மேல பிஎம்கே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 18 தொகுதி, இதை தாண்டி டிடிவி தினகரன் 11 தொகுதி. ஒரு சர்ச்சை வெளிவந்தது. இந்த 2 கட்சிகளுமே பிஜேபியின் சிம்பிளில் தான் நிற்க போறார்கள் என்று. பிஜேபியின் சிம்பிளில் அவர்கள் நிற்க போவதாக இன்னும் எந்த விதமான ஒபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் நடக்கவில்லை. ஆனால் இந்த 2 சின்ன கட்சிகளுமே நீங்க பார்த்தீர்கள்னா, டெக்னிக்கலி இந்த 2 கட்சிகளும் பிஜேபியை விட, ஏடிஎம்கே விட சின்ன கட்சிகள் தான். இந்த 2 கட்சிகளுக்கு வரக்கூடிய எம்எல்ஏக்கள், சீட்ஸ்கள், அது பிஜேபிக்கு டிரான்ஸ்பர் ஆக பல வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த யுத்தியை ஏற்கனவே பிஜேபி பல மாநிலங்களில் பயன்படுத்தி இருக்கிறது. அது மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், அது பீகாராக இருக்கட்டும், அது ஹரியானாவாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு மாநிலங்களில் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை அழித்துவிட்டு பிஜேபி ஒரு சில வருடங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை எப்படி புஷ் செய்திருக்கிறார்கள், அதை நாம் இன்னைக்கு மிக ஆழமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, ஏடிஎம்கே ஒரு பெரிய கட்சியாக தன்னை எடுத்து வைத்தால் கூட இந்த இடத்தில் இந்த யுத்தி பயன்பட்ட உடனேயே ஒரு மிக பெரிய ஆப்போசிஷன் பொசிஷனில் பிஜேபி வந்துவிடும். இப்போதைக்கு 4 சீட்டுகள் தான் இருக்கு. இதே டபுள் டிஜிட்டில் அவர்கள் வந்து விட்டார்கள் என்றால், அதாவது பிஎம்கேல இருந்து ஒரு சில எம்எல்ஏக்களை வாங்குவார்கள், நாளைக்கு டிடிவி தினகரன் கட்சியிலிருந்து ஒரு சில எம்எல்ஏக்களை வாங்குவார்கள். அப்படி இப்படின்னு அவர்களுடைய டார்கெட் இஸ் டு மேக் டபுள் டிஜிட் இன் தமிழ்நாடு. இன்னொரு பக்கம் இதற்கான இன்னொரு ஆபத்தும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அதாவது மாநில கட்சிகள் ஏற்கனவே ஏடிஎம்கே உடைய வாய்ஸ் எந்த அளவில் தமிழ்நாட்டில் முடக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த விஷயத்தை நீங்க புரிந்திருப்பீர்கள். ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது எந்தெந்த திட்டங்களுக்கு எதிராக அவர் கையெழுத்தே போட மாட்டோம் என்று நின்றாரோ, அது நீட்டாக இருக்கட்டும் அல்ல மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்திலுமே இப்ப இருக்கக்கூடிய ஏடிஎம்கே ரெஜிம் கையெழுத்தை போட்டிருக்கிறார்கள். அப்போ அந்த பாசிசம் எந்த அளவில்
வேறு கொண்டிருக்கிறது என்கிற அந்த விஷயத்தை நாம் இன்னைக்கு மிக ஆழமாக அலசப் போகிறோம். இதை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்காக பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் மற்றும் ஆக்டிவிஸ்டான பாலகிருஷ்ணன் ஐயா இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு நம்பர் வெளிவந்திருக்கிறது, விச் இஸ் 27 என்று கூறினால் கூட 27 கிடையாது, 27 + 18 + 11 which is 56. இந்த 56 இடங்களில் பிஜேபி நேரடியாக போட்டியிடப் போகிறது. பிஜேபி இந்த முறை தமிழ்நாட்டில் இரட்டை டிஜிட்டில் எப்படியாவது வந்துவிட வேண்டும் என்கிற ஒரு மிஷனை கையில் எடுத்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் டிஎம்கே மற்ற அலைன்ஸை சார்ந்த நபர்கள் இந்த முறை பிஜேபியை 0விலேயே முடக்கணும் என்கிற ஒரு விஷயம். அப்போ மக்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இந்த 0ங்கிற அந்த கனவு சாத்தியப்படுமா? ரெண்டாவது, இவர்களுடைய டபுள் டிஜிட் என்கிற கனவு சாத்தியப்படும். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்லும் முன்பு ஒரு சிறை கோரிக்கை. உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதனை மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை எழுதிவிடுங்கள். பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகைப் பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அது சாத்தியப்படுமா இல்லையா அப்படிங்கிறத விட நாம என்ன செய்ய போகிறோங்கிறதான் முக்கியமான செய்தியா நான் பார்க்குறேன். இங்க தமிழ்நாட்டில் உள்ள உழைக்கும் மக்கள் சார்பாக, விவசாயிகள் சார்பாக சில கருத்துக்களை தான் நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஜனநாயக சக்திகள் சார்பாக இப்போ நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே 2 சாணக்கியர்கள்னு சொன்னீங்க. திடீர்னு ஒரு சாணக்கியர் தான் இவ்வளவு நாள் இருந்தாங்க, 2வது சாணக்கியர் எங்கிருந்து வந்தார்னு நான் பேசும்பொழுது பார்க்கும்போது பியூஷ் கோயலையும் சொல்றீங்க. அப்படிலாம் அவர்கள்லாம் சாணக்கியர்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது என்னன்னு பார்த்தா, அதிகாரம் கையில் இருக்கிறது. அதிகாரம் கையில் இருப்பதை வைத்துக்கொண்டு யார் கையை வேண்டுமானாலும், எந்த மாநில கட்சியினுடைய கையை வேண்டுமானாலும் அவர்கள் முறிக்கலாம், ஒடிக்கலாம், சிறையில் அடைக்கலாம், அல்லது பணம் கொடுக்கலாம், கோடிகளை கொடுக்கலாம். இப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கும்போது இதுக்கெல்லாம் பெரிய சாணக்கியத்தனம்லாம் ஒன்றும் தேவையில்லை. அது அமித்ஷாவுக்கும் பொருந்தும். அமித்ஷா அது ஒரு பேரு, இந்திய அளவில் எல்லாரும் இந்த பேர் வைக்காட்டா அவர் அடிப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் இப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் பிஜேபி 27 சீட்டு அப்படின்னு சொல்றீங்க, பிஎம்கே 18ங்கிறீங்க, டிடிவி 11ங்கிறீங்க. இந்த சீட்டு மொத்தம் கேட்டீங்கன்னா மொத்தம் எவ்வளவு வருது? 56 சீட்டு வருது. எனக்கு இந்த சீட்டு நம்பர் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இந்த சீட்டு வாங்குவதற்கான அந்த நடவடிக்கைகள், செயல்பாடுகள் இருக்கு, அதுதான் முக்கியமானது. அதுதான் நம்ம பெரிய அளவுக்கு வேதனைப்படுத்தக்கூடியது. இங்க தமிழ்நாட்டில் ஒரு கட்சி பிரபலமான கட்சி, அதாவது அதிமுக என்பது சாதாரண கட்சி இல்லை. இப்போ நாங்கள்லாம் கல்லூரி படிக்கிற காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அதிமுக அப்படி போய் நாங்கள் கூட்டமாக எம்ஜிஆர் பின்னால் போனோம். அவ்வளவு தமிழ்நாடுடைய மக்களுடைய ஏகோபித்தமாக இருந்த கட்சி. அதற்கு பின்னால் அம்மையார், அதற்கு பின்னால் அவ்வளோ பெரிய கட்சி. அம்மையார் இருக்கும்போது கூட எந்த அளவுக்கு அவங்க தில்லா தனியாக நின்னாங்கன்னு சொன்னால், உதயமின் திட்டம் போன்றதுக்கெல்லாம் நோ அப்படின்னாங்க. மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு துணிவான ஒரு அம்மையார். அதற்கப்புறம் இன்றைக்கு அதிமுக வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்படி ஒரு மிக பிரபலமான மக்கள் முன்னால் உள்ள ஒரு கட்சி இன்றைக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து தன்னுடைய ஆளுமையை அந்த கட்சியும் சரி, அதனுடைய தலைமையும் சரி நிர்வகிக்க முடியாமல், முதல்ல பார்த்தீங்கன்னா அவன் செஞ்ச முதல் வேலை அந்த பாஜக அதிமுகலேருந்து செங்கோட்டையனுக்கு ஒரு அதிருப்தியை கொடுத்து, செங்கோட்டையனை வெளியே போகிற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்து, அது அப்படி வெளியே போயிட்டா நமக்கு பலவீனம் ஆயிருமேன்னு சொல்லிட்டு திருப்பி அதை வச்சுக்கிட்டு பயமுறுத்தி, இப்படி நீங்கள் அந்த வழியை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையாக வெளியே கட்டி வெளியே எடுத்து நம்ம விஜய் கட்சிக்கு அவரை அனுப்பி, இதோடு நிற்காது, இனிமேலும் உங்களுடைய கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு 56 வந்திருக்காங்கன்னா,
இந்த 27 கட்சியில் நிறைய பேர் நம்ம ஊடகங்களை விவாதிக்கிறாங்க. 35 கிடைக்கும், 40 கிடைக்கும், 27ஓட வந்து நிறுத்திட்டோமே அப்படின்ட்டு அவருக்கு கிடைச்ச ஆளுமையாங்கிறாங்க. ஒரு புண்ணாக்கும் கிடையாது. எடப்பாடிக்கு ஒரு ஆளுமையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு அவர் மிக பலவீனப்பட்டு விட்டார் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த பலவீனப்பட்ட நிலையில பாஜக ஒரு நல்ல அருமையான ஒரு யுக்தியை கடைபிடிச்சிருக்கிறாங்க. 27 நீ வந்து பப்ளிக் கன்சம்ஷன், மக்களுடைய திருப்திக்காக 27ன்னு சொல்லிக்கோ, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாரும் என்கிட்ட தான் சீட்டு வாங்கிட்டு போகணும்ட்டு இந்த தடவை எடப்பாடிகிட்ட யாருமே போகலை பார்த்துடுங்க. எல்லாரும் வந்து கோயலை பார்த்து, அங்கே அமித்ஷாவை பார்த்து இவருடைய தயவுக்காக வந்து நிற்காங்கன்னா, இவர் ரெண்டாந்தர ஒரு தலைவனாக ஒரு கட்சியை ஒரு கூட்டணி நடத்துவதற்கு ஒரு தெம்பில்லாத ஒரு தலைவராக அவர் மாறிவிட்டாருங்கிறது தான் நமக்கு வந்து மிகப்பெரிய அளவிற்கு வந்து ஒரு வருத்தமாக இருக்கு. அப்போ இன்றைக்கு வந்து 2 சீட்டு, அதாவது 2 எப்படியாவது வாங்கிடணும்னு நினைக்கிறாங்க. ஒற்றைப்படையில் நம்ம கொண்டு வந்து நிறுத்தணும் இல்லை, ஆப்ரேஷன் ஜீரோங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். தமிழ்நாட்டு மக்களினுடைய அதாவது உழைக்கும் மக்களினுடைய ஜனநாயக சக்திகளினுடைய மனித நேயத்தை விரும்பக்கூடிய, அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் அனைவருக்குமான ஒரே விஷயம், நீங்கள் வந்து இந்த 178 சீட்டு அதிமுக இருக்கா, அது இருக்கு, அது வேற. இந்த 26, 27 சீட்டில் ஒரு சீட்டு கூட இருக்கக்கூடாது என்கின்ற வகையில இங்கு உள்ள ஜனநாயக சக்திகள், இடதுசாரி சக்திகள் எல்லாம் தங்களுடைய குவி மையத்தை நோக்கி, அந்த பாஜகவை நோக்கி நாம வந்து செலுத்தணுங்கிறதா முக்கியமான செய்தி. மற்ற கட்சிகளை பற்றி அது நமக்கு வந்து அது ஜெயிக்கிறதா இல்லையாங்கிறது இல்லை, அதுவும் தோற்கடிக்கப்பட வேண்டும். ஆனாலும் அந்த மையம் இருக்க, அந்த ராக்கெட்டோடைய முனையினுடைய அம்பு மையம் வந்து இந்த பாஜகவை நோக்கி இருக்கணும். அவை தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கும். அதற்கேற்ற வியூகங்களை அதாவது திமுக கட்சி அவர்கள் எல்லோரும் ஜெயிக்க வேண்டும் நினைப்பாங்க, மற்ற கட்சிகள் அவங்கவுங்க ஜெயிக்க வேண்டும் நினைப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டில் உள்ள சிவில் சமூகங்கள், தமிழ்நாட்டில் உள்ள உழைக்கும் மக்கள், தமிழ்நாட்டில் உள்ள அமைதியை விரும்பக்கூடிய மக்கள், நாம் விரும்புவது ஆபரேஷன் ஜீரோ. 27 சீட்டில் ஒரு சீட்டு கூட வரக்கூடாது என்ற நோக்கு நிலையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இந்த இடத்துல நான் பீகார் ஸ்டைல்ல தான் இந்த தேர்தல் சீட் பட்டுவாரா நடந்திருக்கிறதுன்னு ஒரு விஷயத்தை கூறினேன். இட்ஸ் அ ஸ்டைல் ஆஃப் சோஷியல் இன்ஜினியரிங். எப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். பிகாஸ் இட்ஸ் அ வெரி குரூஷியல் திங் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது ஒரு 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 தேர்தலுக்கான அந்த தேர்தல் சீட்டுகள் எப்படி பிரிச்சதுக்காக நீங்க பார்த்தீர்கள்னா, இதுல ஜாதி ரீதியாக காஸ்ட் ஸ்பெசிபிக் பார்ட்டிஸ்களுக்கு நம்பர்ஸ்களை கொடுத்து பிஜேபி இந்த ஒட்டுமொத்த சோஷியல் இன்ஜினியரிங்கை எப்படி பிளான் செய்திருக்கு. இதே மாதிரி தான் பீகார்ல நடந்தது. ஓட் ஷேரிங் இப்படிதான் நடந்தது. மாஞ்சி ஒரு பக்கம், நிதிஷ் குமார் யாதவ் ஒரு பக்கம், இந்த பக்கம் பனியா பிராமின், அது பிஜேபி பக்கம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை அவர்கள் கையாண்டார்கள். பட்னா அர்பன் ஓட்டர்ஸ் எல்லாருமே பிஜேபிக்கு ஓட்டு போடுவதாகவும் இந்த மாதிரியான ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் அவர்கள் கையெடுத்தார்கள். இங்கே தமிழ்நாட்டில் இவங்க என்ன பண்றாங்க, பிஎம்கே 1 இயர் சமூகத்தை மிகப்பெரிய அளவில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. அப்போ 1 இயர்களுடைய அந்த ஓட் ஒரு பக்கம் வரணும்னா 1 இயர்களுக்காக பிஎம்கே இப்போ எங்க நிக்கிறதுனா பிஜேபிக்கு கீழே நிற்கிறாங்க. ரெண்டாவது 1 இயர் யாரு, ஓபிசி. இதே போன்று எம்எம்கே தேவர் மற்றும் முக்குலத்தூர் இவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இங்கேயும் அகைன் தே வில் கோ அண்ட் சரண்டர் டு பிஜேபி. மூன்றாவது பிஜேபி தன்னை அர்பன் மற்றும் ஹிந்து கான்சன்ட்ரேஷன்ல அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்போ என்ன இன்னொரு பட்டியலும் வெளியே வந்திருக்கு. எங்கெல்லாம் பிஜேபி போட்டியிட முன் வந்தார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 தொகுதிகள் ரொம்ப வீக்கான தொகுதிகள். we will also come on the other side. டிஎம்கே அந்த ஃபேக்ஷன்ல எங்கெல்லாம் தவறு நடந்திருக்கிறது அதை பற்றியும் ரொம்பவே முக்கியமாக நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா அங்கேயும் ஓட் ஷேர்ல வந்து தன்னுடைய ஒரு சில தவறுகள் அங்கே நடந்திருக்கு. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபிக்கு எங்கெல்லாம் இந்த சீட்ஸ்கள் கிடைத்திருக்கு நீங்க பார்த்தீர்கள்னா, கோயம்புத்தூர் நார்த், கோயம்புத்தூர் சவுத், சிங்கநல்லூர், சூலூர், இந்த இடங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு குரூஷியலான இடங்கள் ஃபார் பிஜேபி.
அண்ட் இது வெஸ்டர்ன் தமிழ்நாடு. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது. திருப்பூர், அவினாசி, ஹோசூர், உடகமண்டலம், ஊட்டி, வால்பாறை, எங்கெல்லாம் பிஜேபிக்கு சேலஞ்ச் கம்மியாக குறைவாக இருக்கிறது அந்தந்த இடங்களை ஒரு 11 சீட்களை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இதை தாண்டி சதன் பகுதிக்கு நீங்கள் வந்தீர்கள்னா நாகர்கோவில், கன்னியாகுமரி, கிளியூர், திருநெல்வேலி, இந்த இடத்துல திருப்புரகுன்றம் மற்றும் மதுரை சவுத் ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலாக இருக்கக்கூடிய இந்த 2 இடங்கள். அர்பன் ஏரியாக்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா மயிலாப்பூர், டி நகர், விருகம்பாக்கம் மற்றும் வேளாச்சேரி. இதை தாண்டி 4 சீட்கள் இன்னும் அந்த ட்ரம்ப் கார்டை அவர்கள் திறக்கவில்லை. இந்த ட்ரம்ப் கார்டு நார்தன் தமிழ்நாடு, காவேரி டெல்டா பகுதிகளில் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது இன்னைக்கு மாலை வரை அந்த சீட்டுகளும் முடிவாகிவிடும். சார், இந்த பட்டியலை உங்களுக்கு படிச்சு காட்டினேன். அதாவது கொங்கு மண்டலத்தை அவங்க ரொம்பவே முக்கியமாக எடுத்து பார்க்குறாங்க. 2வது சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்களில் ஒரு 8 சீட்டு. 3வதாக சென்னை அண்ட் அர்பன் ஏரியாஸ்களில், அர்பன் ஏரியாஸ்னால் முக்கியமாக எல்லாமே சென்னையில் தான் வந்திருக்கு 4 சீட்டுகள். பிஜேபியோட இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? கலவரத்தை ஏற்படுத்துவது, தொடர்ந்து அதன் மூலமாக அங்கே தன்னுடைய கேடர்களை, தன்னுடைய கட்சியை விஸ்தரிப்பது என்பதுதான் அடிப்படையான அவர்களுடைய அந்த ஒரு விஷயமாக இருக்கிறது, உத்தியாக இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மண்டைக்காடு கலவரம் ஆரம்பத்தில் இருந்து ஏற்படுத்தி அங்கே இருந்து அந்த கிறித்தவர்கள் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய முரண்பாடை ஏற்படுத்தி அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் காலூனி இருக்கிறாங்க. அது ஒரு செய்தி. அதே போல மேற்கு பகுதியில் கோவையில் பார்த்தீங்கன்னா அது தொழிலாளர்கள் அதிகமாக உள்ள பகுதி. அது தொழிலாளர் பெல்ட். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜேபி ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படிங்கிறீங்க. பிஜேபி ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு நான் வேற வார்த்தையில சொல்றதா இருந்தா ஒப்பீட்டளவில் பிஜேபி அங்கு வலுவாக இருக்கிறது. அப்படித்தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அதனுடைய வலுவான இடம்லாம் கிடையாது. இங்கே மற்ற கட்சிகள், மற்ற சக்திகள் இணைந்தால் பிஜேபியை இல்லாமல் ஆக்கி விட முடியும். ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல தான் கலவரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க முஸ்லிம்களுக்கு எதிராக. அந்த கலவரத்தினுடைய பின்னணியில் தான் இந்த ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு நம்ம பேசுறதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ கலவரங்களை ஏற்படுத்துவதன் மூலமாக போலரைசேஷன், அங்கே பிளவு ஏற்படுத்துவது, அதற்கு பின்னால தன்னுடைய சக்திகளை விரிவாக்குவது, இது ஒண்ணு. இது இன்னொரு உத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா புதிதாக காலுணுவதற்காக அங்க பிரச்சனைகளை ஏற்படுத்துவது அல்லது ஏற்படுத்தி கொண்டிருப்பது அப்படிங்கிறது. அப்போ இவங்க ஒஃபிஷியலில் ஓரளவுக்கு இருந்தால் கூட சிட்டியில் ஏதாவது செஞ்சால்தான் அது மிகப்பெரிய அளவிற்கு விளம்பரத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியுங்கிற அடிப்படையில் சென்னையை சுற்றி உள்ள அந்த அர்பன் பகுதியில் அவங்க முக்கியமாக ஒன்று சீட்டு கேட்கறதாக நீங்கள் சொன்னீங்க. டி நகர், வேளச்சேரி, இங்க தமிழ்நாடு விருகம்பாக்கம். சென்னையில கார்பரேஷன்ல தேர்தல் நடக்கும் பொழுது பாஜகவை சேர்ந்த ஒரு அம்மையார் டி நகர்ல மட்டும்தான் ஜெயிச்சாங்க. ஆமா, அதுக்காக சொல்ல வரேன். அப்போ இந்த டி நகர் பகுதியாக இருக்கட்டும், இது அந்த மயிலாப்பூர் பகுதியாக இருக்கட்டும், அங்கே அந்த பார்ப்பனர்கள் அதிகமாக இருப்பதனால் தங்களுக்கு வாக்குகள் விழும் என்று அவர்கள் நினைப்பதற்கான ஒரு நியாயம் இருக்கிறது கோயில் இருக்கிற இடத்துலனால. ஆனால் அது ஓரளவுக்கு தான் உண்மையாக இருக்க முடியும் மொழியே அது முழுக்க ஒரு உண்மையாக மாறிவிட முடியாது. பார்ப்பனர்கள் அவர்களுடைய ஓட்டுகளை அந்த 10% அந்த எக்கனாமிக்கல் பேக்வேர்டுக்கு கொண்டு வந்தாங்கல்ல, இதெல்லாம் அவர்கள் மத்தியில் கொண்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அதே போல இந்த திருப்பரங்குன்ற பகுதியை சொன்னீங்க. திருப்பரங்குன்ற பகுதியில் சமீபத்தில் அந்த சிக்கந்தர் மலை பிரச்சனையை ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவிற்கு ஒரு போலரைசேஷன். மதுரை இஸ் ஏ பொலிட்டிக்கல் சென்டர் ஆஃப் தி தமிழ்நாடு, பொலிட்டிக்கல். அப்போ அதை ஒட்டி அந்த ஊர்ல எப்படி அயோத்தியில இந்தியா முழுக்க ஒரு ரிவர்பரேஷன், ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துறாங்களோ மசூதியை இடிப்பதன் மூலமாக, அது போல இங்க முயற்சி பண்ணாங்க இந்த தேர்தலுக்கு முன்னால. அதில் அவர்கள் தோற்று விட்டார்கள். அது முக்கியமான செய்தியை நம்ம பார்க்கணும். அப்போ இங்க உள்ள ஜனநாயக சக்திகள் எல்லோரும் அந்த திருப்பரங்குன்றத்துல இணைஞ்சு நின்னாங்க. சிக்கந்தராக இருந்தாலும் முருகனாக இருந்தாலும் நாங்கள் பிளவுபட மாட்டோம் என்று சொன்னதனுடைய விளைவாக அவர்கள் அமுங்கி விட்டார்கள். ஆனாலும் அவர்கள் 100 ஆண்டு பொறுத்திருந்த கட்சியாச்சே, 1 ஆண்டு 2 ஆண்டு. எனவே அவர்கள் மீண்டும் பொறுத்திருந்து எப்படியாவது அந்த இடத்திலே கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காக அவர் ஏற்கனவே நீதிமன்றத்தில் கால் ஊன்றி விட்டார்கள், இன்னும் காவல்துறையில கால் ஊன்றி விட்டார்கள். அப்ப இன்றைக்கு மதுரையிலையும் கால் ஊன்றதற்கு ட்ரை பண்றாங்க பொழுது அது இயல்பாக
நடக்கக்கூடியது தான். ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் எவ்வளவு தூரம் அதற்கு விட்டு கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. ஆனால் எடப்பாடி இன்றைக்கு வலுவாக பேசக்கூடிய நிலைமையில இல்லைங்கிறத நாம் பார்க்குறோம். ஏதோ ஒரு தண்ணியில் மூழ்கி கொண்டிருக்கிறவங்க கையை காலை தப்பன்னு அடித்து எவ்வளோ தூரம் மூச்சு பிடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மூச்சு பிடிக்கிற மாதிரி தான் அவர் இருக்கிறார். அவருடைய நிலைமை நமக்கு ரொம்ப சங்கடமாகத்தான் இருக்கிறது. மற்ற தலைவர்கள்லாம் அவர் அதுங்க பெரிய தலைவர். மற்ற தலைவர்கள் எல்லாரும் அவரை சுற்றி இருக்கவங்க ஊரையும் பூரா அங்கங்கே ஓடிடுவாங்க. அந்த கட்சிக்கு போயிடுவாங்க, இந்த கட்சிக்கு போயிடுவாங்க, அது பிஜேபியில கூட சேர்வது இருக்கிறான்னா அவர் அப்படி போக முடியாது. அப்போ அவர் அந்த கட்சியை வைத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். எனவே அவர் ரொம்ப துன்பத்தில் இருக்கிறார். அவருடைய துன்பம் கண்டு நாம் துன்பப்படுகிறோம். இப்போ இன்னொரு ஃபேக்ஷனுக்கு வந்துடலாம். டிஎம்கே அலையன்ஸ். டிஎம்கே அலையன்ஸ்ல நீங்க பாருங்க, 170 ஃபார் டிஎம்கே, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 28, ஒரு ராஜ்யசபா சீட்டை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் கிறிஸ்டோபர். எம்டிஎம்கேக்கு 4 சீட்டு, கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு 5 சீட்டு, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கேஎம்டிகே 2 சீட்டு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2 சீட்டு, இதே போன்று எம்எம்கேக்கு ஒரு 2 சீட்டு. இந்த இடத்துல சிபிஐஎம்க்கு ஒரு 5 சீட்டு கொடுத்ததாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை விசிகேக்கு எத்தனை சீட்டுகள் கொடுத்ததாக எந்த விதமான தகவலும் வெளிவரவில்லை. இதே போன்று டிஎம்டிகே மற்றும் எம்என்எம் இந்த 2 கட்சிகளுக்குமே எத்தனை சீட்டுகள் கொடுத்தார்கள் என்கிற அந்த கணக்கும் வெளிவரவில்லை. கமல்ஹாசன் ஒரு மிகப்பெரிய அளவில் டிஎம்கேவுக்காக பார்லிமெண்டில் போய் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய கட்சிக்கு எத்தனை சீட்டுகள் என்பது எங்கேயுமே வெளிவரவில்லை. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? முக்கியமாக சிபிஐஎம், விசிகே, எம்என்எம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முக்கியமாக இதில் சிபிஐ, சிபிஎம், அந்த விசிகே இந்த 3 கட்சிகளை பார்க்குறேன். இந்த 3 கட்சிகளும் முக்கியமாக ஃபேசிசம் எப்படியாவது கால் ஒன்றி விடக்கூடாது என்பதில் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய கட்சி. அதில் நாம் வேற விதமான கருத்துக்கள் இருப்பதற்கான தேவையில்லை. எங்களுக்கு சீட்டுகள் குறைந்தால் கூட, அல்லது சீட்டுகள் நாங்கள் கேட்ட சீட்டுகளை கொடுக்காமல் இருந்தால் கூட இந்த அணி உடைந்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப அவருக்கு தெளிவாக இருந்தாங்க. சிபிஐயாவது ஓரளவுக்கு அங்கே ஒத்துக்கிட்டாங்க 5க்கு. ஆனால் சிபிஎம்மை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மிகப்பெரிய வலுவான விவசாய அரங்கமாக இருக்கட்டும், உழைப்பாளர் மத்தியில் இருக்கட்டும், மிகப்பெரிய வலுவான அளவிற்கு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். எல்லா மாவட்டங்களிலுமே அவர்கள் வளர்ந்திருக்கக்கூடிய நிலைமை நம்ம பார்க்குறோம். அப்போ அவர்கள் அந்த என்ன சொல்கிறது, தன்னுடைய இந்த பார்கெயினை அப்படிதான் ஐக்கிய முன்னணியோடைய தந்திரமே அப்படியே தான் இருக்கணும். அந்த ஒரு கட்சியோட போயிட்டு தன்னுடைய வளர்ச்சியையும் அவர்களுடைய வளர்ச்சியையும் சேர்ந்து நம்ம வளர்ச்சி அடைய வைக்கிறது என்பது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிபிஎம்மிற்கு 6ல் இருந்து 5ஆ குறைச்சிட்டாங்கும் பொழுது அந்த கேடர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு அதிருப்தியும் வருத்தமும் இருக்கிறது. ஆனாலும் அதையும் தாண்டி அவர்கள் வருத்தப்பட்டிருக்குன்னா மற்ற கட்சிகள் மாதிரி நான் இந்த பேர் சொல்ல விரும்பல, மற்ற கட்சிகள் மாதிரி வருத்தங்கள் இருக்கிறதுனால வேலை செய்யாமல் இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய நோக்கம் என்பது பாசிசத்தை வீழ்த்த வேண்டும், பாசிசத்திற்கு எதிரான அணியில் இருக்கும் என்பதால் அவர்கள் முழு மூச்சுடன் வேலை செய்வார்கள். சிபிஐயா இருக்கட்டும், எம்ஆ இருக்கட்டும், அதுபோலதான் விசிகேயாக இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு விசிகே என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, அது எல்லா மக்களுக்குமான கட்சியாக அவர்கள் சொன்னாலும் அல்லது அங்கீகரித்தாலும் தன்மையில் பிராக்டிஸ்ல அவர் தலித் மக்களுக்கான கட்சியாகத்தான் இருக்கிறது. இன் பிராக்டிஸ் அதை உடைப்பதற்காக அவர் தொல் திருமாவளவனும் பல்வேறு முயற்சிகளை செய்து வருகின்றார். அந்த முயற்சிகளுக்கு நம்ம பாராட்டுவோம். ஆனால் அது தலித் கட்சியாக இருக்க வேண்டும் என்பதிலே பிற கட்சிகள் ரொம்ப தெளிவாக இருக்கின்றன. அது முக்கியமான செய்தி. அப்போ அப்படி ஒதுக்கிட்ட மூலம் இவர்களுக்கும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆட்சி, அதாவது பேச்சுவார்த்தை நடத்துபவர்களுக்கும் கூட அது அவர்கள் கூடுதலாக சில கட்சிகளை, அதாவது சிபிஎம்ஐ விட கூடுதலாக சில இடங்களை கேட்பது, அவர்களுடைய வலுவாக எல்லா இடங்களிலும் இருப்பது, அவர்கள் இவர்களை விட நான் ஒரு வார்த்தையை சொல்லணும், சிபிஐ சிபிஎம்முக்கு இணையாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இணையாக அவர்களோடு கூடுதலாக அவர்கள் ஒரு சித்தாந்த ரீதியாகவே இந்த பாசிசத்தை மனுவை எதிர்க்கிற நேரத்தில் அவர்களுக்கும் கூடுதலாக சீட்டு கொடுக்க வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம். ஆனால் இன்றைக்கு தேமுதிக, இன்னும் அந்த மக்கள் நீதி மையத்தை விடுங்க, தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் கடைசி நேரம் வரை அங்கு போவதா இங்கு போவதா என்று இருந்துவிட்டு அந்த கட்சியை தங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு உத்தியை
திராவிட முன்னேற்ற கழக தலைவர் செய்திருக்கிறார் என்பது ஒரு பக்கம் வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும், ஏனால் பாஜகவை வீழ்த்துவதற்கு எல்லா விதமான உத்திகளையும் பயன்படுத்த வேண்டும் என்பதில் நாம் அவரோடு உடன்பட்டு நிற்கிறோம். ஆனாலும் ஒரு நியாயம் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர்களெல்லாம் கூடவே இருக்கிறார்கள், அவர்கள் இப்பொழுதுதான் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு கொடுப்பது என்பது நமக்கு உள்ளபடியே வருத்தமாகத்தான் இருக்கிறது. இப்போ நம்ம ஜீரோ பிஜேபி பற்றி பேசிட்டு இருக்கோம். பட் இந்த இடத்துல 4 சீட்டு ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்கு. இது ஒரு 7-8 முடக்கப்பட்டால் கூட அவர்களுடைய நம்பர் அப்படியே டபுள் ஆயிருதுன்னு நீங்க பார்க்க முடியும் இல்லையா? ஸோ பிஜேபி அந்த டபுள் டிஜிட் எதுல போனாலுமே அவங்க வந்து தன்னை நாங்க டபுள் ஆயிட்டோம், டபுள் டிஜிட்ல வந்துட்டோம், இல்லை டபுள் நம்பர் வந்துட்டோம் என்கிற ஒரு பிரச்சாரத்தை தான் நாளைக்கு கையில் எடுக்க போறார்கள். அந்த யுத்தியை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? பிகாஸ் இட் இஸ் லைக் ரொம்பவே ஒரு சூழ்ச்சியாக அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கேம்பெயினாக இருக்க போகுது. இல்லை, இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் காரணம் மீண்டும் மீண்டும் எடப்பாடியினுடைய பலவீனத்தை தான் நான் சுட்டி காமிச்சாகணும். அதனால் வந்த சீரழிவு தான் இங்கே எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டு நீங்கள் சொல்றீங்க. அதை விட நான் ஆபத்தானதை எதை பார்க்குறேன்னா 27 இடங்கள்லையும் வந்து இந்த தாமரை வைத்து கொண்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் பலவீனமானது. நமக்கு வந்து தமிழ்நாட்டிற்கு கால் ஊணுவதற்கான ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தக்கூடியது. அது அவர்கள் எத்தனை இடத்தில் ஜெயிக்கிறார்கள் என்பது ஒரு விஷயம் இருந்தால் கூட 27 இடங்களிலும் அவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள். இன்னும் சில கட்சிகள் யாராவது அவங்களையும் வந்து அவங்களுடைய இதுல தாமரையில சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க அணிலாம் நிக்கிறாங்கன்னு சொன்னால் அது மிக மிக அவர்களுடைய ஜனநாயக உரிமை இல்லையா? ஒரு கட்சினா இந்த 27 இடங்கள்ல 234 இடங்களையும் அவங்க போய் நின்று பிரச்சாரம் பண்ணலாம். எல்லாருக்கும் ஜனநாயக உரிமை உண்டு. நல்லதுக்கும் கெட்டதற்கும், நல்ல கட்சிக்கும் கெட்ட கட்சிக்கும் ஜனநாயக உரிமை உண்டு. ஆனால் மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல, உழைக்கும் மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது அம்பானியுடைய அதானியுடைய காவி பயங்கரவாதத்தினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்க்க முடியாது. எனவே அவர்களும் கட்சி வைத்திருக்கிறார்கள், அந்த கட்சியை சார்பாக அவர்கள் பேசுகிறார்கள், அவர்கள் போவார்கள். அவர்கள் நியாயமான வழியிலே உண்மையிலே இந்த வன்முறையெல்லாம் ஈடுபடுத்தாமல் அவர்கள் தங்களுடைய பொருளாதார கொள்கைகளை சொல்லி, நாங்கள் வந்தால் இத்தனை வேலை வாய்ப்பு வாங்கி தருவோம், இத்தனை விழுக்காடு வந்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவோம் என்று மட்டும் சொல்லி வந்தால் பரவாயில்லை. மத ரீதியாக போலரைஸ் பண்ணும் பொழுதுதான் அந்த உரிமைகள் நாம் அதாவது ஜனநாயக உரிமை உண்டு, அதற்கு எதிராக அது ஒரு மிக சூழ்ச்சியை நீங்க சொன்னது போல அதற்கு எதிராக, ஏன்னா நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை நாம் எடுத்தால்தான் இதற்கு எதிராக தொடர்ந்து தேர்தலோடு மட்டும் நிற்க போவதில்லை, இந்த தேர்தலையும் தாண்டி நாம் இதற்கு எதிராக தொடர்ந்து போராட வேண்டும். ஜனநாயக உரிமை என்பது மேலோட்டமாக பார்த்தால் அப்படித்தான், அதை நாம் மறுப்பதற்கு இல்லை. ஜீரோ பிஜேபி என்கிற இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம், ஜீரோ பிஜேபி என்கிற இந்த வார்த்தையை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஆக்செப்ட் செய்ய போறார்கள், அல்ல அதை தாண்டி அவர்களுக்கு என்ன தேவை என்கிற அந்த விஷயங்களை கருத்தில் வைத்து ஓட்டு போட போறார்கள் என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளியில் நீங்க கேட்ட பல்வேறு விஷயங்கள் ஒரு ஆஸ்பெக்ட் ரீதியாகவும் நாங்கள் செய்த ரிசர்ச் வழியாகவும் வெளிவந்த செய்திகள் மட்டும்தான். அடுத்தடுத்து வரக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ்கள், தமிழ்நாட்டு அரசியலை பற்றியும் தமிழ்நாட்டில் வரக்கூடிய தேர்தலை பற்றியும் தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதனால் இதற்கு மேல் வரக்கூடிய பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நினைத்தீர்கள்னா கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை தட்டுங்கள். இன்னொரு சின்ன ரெக்வெஸ்ட், பாலகிருஷ்ணன் ஐயா பல பிளாட்ஃபார்ம்களில் வீடியோக்களை போட்டு வருகிறார். டெமோக்ராட்டிக் தமிழன் என்கிற ஒரு தனி சேனலை வச்சிருக்கிறாரு. ஸோ அங்கேயும் நீங்கள் அவரை நீங்கள் கேட்கலாம். பிகாஸ் மிகவும் ஆழமான கருத்துக்களை அவர் பல்வேறு பிளாட்ஃபார்ம்களில் பகிர்ந்து வருகிறார். அந்த சேனலையும் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் செய்து அதில் நீங்கள் போய் கமெண்ட் எழுதி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கொடுத்தீர்கள்னா அந்த சேனலுக்கும் ஒரு மிகப்பெரிய பலமாக அது மாறும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கோம். மேலே நீங்கள் ஸ்க்ராலில் நீங்கள் பார்க்குறீங்க, அவருடைய சேனலுடைய பெயரை நீங்கள் பார்க்குறீங்க. கோ சர்ச் டெமோக்ராட்டிக் தமிழன் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் ஹிம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.